வணக்கத்தை யோகா நாயகன் சார்பாக தெரிவித்து பயிற்சியை தொடங்க தயாரிட்ட நிலையில நமக்கு மூத்த ஆசிரியர் சார் வாங்க சார் பழக்கம் கை தட்டுங்க. அடுத்த நம்ம யோகா நாயகன் தலைவர் நம்ம யோகா குழுமே கலந்துருக்கு. நீங்களும் வாங்கி சார். இப்ப நீங்க எல்லாருக்கும் உடம்பால பயிற்சி செய்ய முடியல நினைப்பாங்க. உடம்பால பயிற்சி செய்யணும் அவசியம் இல்லை. மூச்சு பயிற்சி அவ்வளவு நிகர் ரொம்ப சிறந்தது. இப்ப செய்ய போற பயிற்சி கபால பயிற்சி. ஆமா, மண்டையை சொல்லுவாங்க தெரியும் உங்களுக்கு. ஆனா யாரா கபால பயிற்சி. ஆமா, இந்த பயிற்சிய நம்ம தலைவர் அவர்கள் இப்ப உட்கார்ந்து ஆசனத்தை பாருங்க. முதல்ல வலது கால் உங்க மர்ம உறுப்பை தொட வேண்டும். அதுதான் மிக மிக அவசியம். இந்த பயிற்சி அவ்வளவுக்கு ரொம்ப உள்ளுறுப்பை தூண்டும். நீங்க பயிற்சியை தொடருங்க. நான் வசனம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கேன். ஆமா, செஞ்சுக்கிட்டு இருக்க பயிற்சியை நல்லா கவனிங்க. இது வெளியில மூச்சை மட்டும்தான் தள்ளணும். ஆனா உள்ள தானாவே இங்க போட்டிருக்க ஆசனத்தின் மூலம் தானா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இதுல எந்த மாற்றமும் இல்ல, அதான் உண்மை. இதன் மூலம் நீங்க இதய நோயாளி இருந்தால் தயவு கூர்ந்து செய்ய வேண்டாம். டாக்டர் நம்ம டாக்டருடைய ஆலோசனையை கேட்டுக் கொள்ளுங்கள். ஆனா 10 எண்ணிக்கை செஞ்சீங்கன்னா வரும். வாயு தொடக்க கூடாது, உதடு ஒட்டி இருக்கணும். மூக்கால மட்டுமே மூச்சை இழுக்க வேண்டும். தொடர்ந்து செயல்பட உடல் நல்ல உறுதி பெறும். அதான் எந்த மாற்றம் இல்லை சொல்லி உங்கள் மக்கள் அனைவரிலிருந்து நன்றி மீண்டும் விடைபெறுகிறேன். வணக்கம். வாழ்க நலம், வளர்கே யோகா. பெல் பட்டின அமர்க்க மறந்து விடாதீர்கள்.